பிரியங்காவுக்கு திருமணம் முடிஞ்சு சரியா 1 வாரம் கழிச்சு, இப்ப அவங்க வீட்ல இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த நபர்களும் தேம்பி தேம்பி அழுகுற மாரி சில விஷயங்கள் நடந்திருக்குது. அதோட விவரம் இந்த இதுல பார்க்க போறோம். விஜய் டிவில ஒரு ஃபேமஸான ஆங்கரா வலம் வரக்கூடிய பிரியங்கா தேஷ்பாண்டே, இப்ப கடந்த வாரம் ஒரு ஃபேமஸான டிஜேவா இருக்கக்கூடிய வசி அப்படின்னு சொல்லி நபர திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. எந்த விதமான அனௌன்ஸ்மென்ட்டும் இல்லாம திடீர்னு அவங்க திருமணம் பண்ண விஷயம் ஒட்டுமொத்த சின்ன திரைச்சீலை மத்தியிலும் ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சிய ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னே சொல்லலாம். பட் இருந்தாலும் பிரியங்கா லைஃப் இதுக்கப்புறம் செம்மையா இருக்க போகுது அப்படிங்கிறதுக்காக ஃபேன்ஸ் அப்புறம் செலிபிரிட்டீஸ் எல்லாருமே பிரியங்காவுக்கு வாழ்த்துக்கள் தெரிவிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. பிரியங்காவை பொறுத்தவரைக்கும் கடந்த 2022ஆம் வருஷம் அவங்களோட முதல் கணவர விவாகரத்து பண்ணிட்டாங்க. கடந்த 3 வருஷ காலமாவே அவங்க அம்மா கூட தான் வசிச்சிருக்காங்க. அவங்க அம்மா, பிரதரோட ஒய்ஃப், அப்புறம் முக்கியமா பிரதரோட குழந்தை. இவங்க இல்லாம பிரியங்கா இல்ல அப்படின்னே சொல்லலாம். அவங்க எந்த கண்ட்ரிக்கு போனாலும் சரி, இவங்கள கூட கூட்டு போயிட்டு தான் வீலாக் பண்ணுவாங்க. அந்த அளவுக்கு தான் ஃபேமிலி மேல ஒரு மிகப்பெரிய அன்பும், அபிப்பிராயமும் வச்சிருக்கக்கூடிய பிரியங்கா, இப்ப திருமணமாகி இப்ப முதல் முறையா, அதாவது 2022க்கு அப்புறமா இப்ப 3 வருஷம் கழிச்சு இப்ப முதல் முறையா தான் ஒட்டுமொத்த குடும்பத்தையும் பிரியறதுக்கான சிச்சுவேஷன் தள்ளப்பட்டிருக்காங்க. வசி அப்படிங்கிறவரு ஒரு ஃபேமஸான டிஜேவா இருக்காரு. அவருக்குன்னு சென்னையில சொந்தமா ஃபிளாட் இருக்கு. அங்க தான் வசிக்க போறாங்க அப்படிங்கிற தகவல் கிடைச்சிருக்குது. இந்த மாரி சிச்சுவேஷன்ல இதுவரைக்கும் தான் அம்மா கூடயும், தான் தம்பி அப்புறம் தம்பி ஒய்ஃப், தம்பியோட குழந்தை இவங்க கூட மட்டுமே டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு, இவங்க கூட தூங்கிட்டு, இவங்க கூட ஜாலியா சுத்திட்டு இருந்த பிரியங்கா, இப்ப அவங்க இருந்த அந்த வீட்ல இருந்து கிளம்பி தான் மாமியார் வீட்டுக்கு, அதாவது வசி வீட்டுக்கு போக போறாங்க அப்படிங்கிற அந்த சினாரியோ இருக்குல்ல, அந்த ஒரு சம்பவம் தான் இப்ப 1 வாரம் கழிச்சு நடந்திருக்குது. பிரியங்கா திருமணம் முடிஞ்சு 1 வாரத்துக்கு பொண்ணு மாப்பிள்ளை 2 பேருமே பிரியங்கா வீட்ல தான் இருந்திருக்காங்க. இப்ப சில சம்பிரதாயங்கள், சடங்குகள்லாம் முடிஞ்சு பிரியங்கா வீட்ல இருந்து வசி அப்புறம் பிரியங்கா இவங்க 2 பேருமே மாப்பிள்ளை வீட்டுக்கு, அதாவது வசி வீட்டுக்கு போறதுக்கான சிச்சுவேஷன் வந்திருக்குது. அந்த நேரத்துல தான் அம்மா கிட்டயும், தான் தம்பி கிட்டயும், தம்பி ஒய்ஃப் கிட்டயும் தான் கணவர் வீட்டுக்கு போயிட்டு வரேன்னு சொல்லக்கூடிய அந்த நேரத்துல பிரியங்கா தேம்பி தேம்பி அழுதுருக்காங்க. குறிப்பா பிரியங்காவோட அம்மா. பிரியங்கா அம்மாவ பொறுத்தவரைக்கும் பிரியங்கா மேல தான் பையன விட அதிகமா பாசம் வச்சிருந்திருக்காங்க. எல்லா இடத்துலயும் எந்த ஒரு இன்டர்வியூவா இருந்தாலும் தான் பொண்ண அவங்க விட்டு கொடுத்ததே கிடையாது. கண்டிப்பா என்னைக்காவது ஒரு நாள் தான் பொண்ணுக்கு ஏத்த மாரி, தான் பொண்ணுக்கு பிடிச்ச மாரி ஒரு வாழ்க்கை அமையுங்கிறத அவங்க வெயிட் பண்ணிட்டே தான் இருந்தாங்க. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை தான் இப்ப பிரியங்காவுக்கு மறுபடியும் கிடைச்சிருக்கு. இந்த வாழ்க்கை ஒரு சரியான வாழ்க்கையா அமையணும் அப்படிங்கிறதுல அவங்க ரொம்ப உறுதியாவும் இருக்காங்க. இத்தன நாட்கள் தான் அம்மா கூட தூங்கி, தான் அம்மா கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணி, அம்மா கையில சாப்பிட்டுட்டு, வீலாக் பண்ணிட்டு, ஷூட்டிங் போயிட்டு, நைட்டு எத்தனை மணிக்கு லேட்டா வந்தாலும் பிரியங்காவோட அம்மா பிரியங்காவ வெயிட் பண்ணுவாங்களாம். பிரியங்கா சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் அவங்க சாப்பிட்டுட்டு, அதுக்கப்புறம் ஷூட்டிங் ஸ்பாட்ல என்னென்ன விஷயம் நடந்துச்சு இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு தான் 2 பேரும் தூங்கவே போவாங்களாம். ஆனா இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாத்தையுமே இனிமே பிரியங்கா அம்மா மிஸ் பண்ண போறாங்க அப்படின்னு நினைக்கும்போது, உண்மையாவே பிரியங்காவா இருக்கட்டும், பிரியங்கா அம்மா இருக்கட்டும் 2 பேருமே தேம்பி தேம்பி அழ ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனா கிளம்பக்கூடிய அந்த நேரத்துல பிரியங்காவோட கணவர் வசி வந்து, "நீங்க இத பத்தி கவலைப்பட தேவையில்ல. அந்த வீடும் உங்க வீடு மாதிரி தான். எப்ப வேணாலும் நீங்க உங்க பொண்ண பார்க்கறதுக்காக நீங்க வந்து இருக்கலாம். 1 நாள் 2 நாள் கிடையாது. 1 மாசம் 2 மாசம் தாராளமா தங்கிட்டு போங்க. அதே மாதிரி பிரியங்காவுக்கு உங்கள பார்க்கணும் அப்படின்னு தோணுச்சுன்னா, அது எந்த நேரமா இருந்தாலும் சரி, உடனே கொண்டு வந்து நான் இங்க விட்டுட்டு போறேன். பக்கத்துல தான் இருக்கோம். சென்னையில தான் இருக்கோம். நினைச்சீங்கன்னா ஒரு 1/2 அன் ஹவர் 1 ஹவர்ல உங்க பொண்ண பார்த்துட்டு போயிடலாம். எதுக்காக ஃபீல் பண்றீங்கங்கிற மாதிரி பல விஷயங்கள வசியும் பேசியிருக்காரு. ஆக மொத்தத்துல பிரியங்கா தான் கணவர் வீட்டுக்கு போகக்கூடிய அந்த நேரத்துல ஒட்டுமொத்த குடும்பமும் பயங்கரமா தேம்பி தேம்பி அழுத விஷயம் அவங்க குடும்பத்துல கொஞ்சம் சோகத்தை ஏற்படுத்தியிருக்குது. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.